அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பால்வளத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொது இடத்தில் பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் மற்றும் அமைச்சர் அவர்களை மரியாதையின்றும் தரக்குறைவாக பேசியிருக்காரு. இது பெரிய கண்டனத்துக்குரியது. இது அவர்கள் தோல்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்றேன் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு வெளியிலே பேசியிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சரை பற்றியோ உறுப்பினரை பற்றியோ மாண்பு குறைவாக பேசுகின்றாலும் இது வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் உரிமை பெறல் பிரச்சனைகள் வருமா என்று கேட்டார். நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூறிய பிரச்சனைகளும் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தால் எப்படி இருக்குது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். விவசாயிகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூர்ல ஜி ஸ்கொயர்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கர்ல சைட் போட்டிருக்காங்க. இது பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் உடைச்சி எடுத்திருக்காங்க. அதே போல வனவிலங்குகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறுத்தை, புலி, மான்கள் எல்லாம் கொல்லப்பட்டு சட்டத்துக்கு புறம். இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விசாரணை வச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்னைக்கு சாதாரணமா விவசாயிகள் மேல வழக்கு, ஆனா ஜி ஸ்கொயருக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது நடந்ததுதான். எங்க அவர் மாவட்டம் கண்டிப்பா எங்க மாவட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதே போல முடிச்ச அப்புறம் எடுத்துடலாம். ஹாக்கா பிரச்சனை கோவை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவகப்படுத்தி 2 அமைச்சர்களும் பேசுகின்றார்கள். எல்லா பள்ளிகளிலும் அதுபோல கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. படிப்படியாக கடந்த ரிப்பேர் செய்ய இல்லவே கட்டவே இல்லைங்கிற மாதிரி ஒரு மாறிய ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். ஆக நீங்க இல்லாத இடத்துல நீங்க கட்டுங்க சுத்தமாக. பேசுவதை கடந்த ஆட்சியில் கழிப்பறையே இல்லாமல் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உருவகத்தை உருவாக்குகிறார்கள். அது தவறு. பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பேசும்போதே சொன்னேன், நான் எந்த கட்சியை பத்தி பேசல, எந்த ஆட்சி பத்தி பேசலன்னு. ஆனால் இந்த ஆட்சி எது உண்மையோ அதை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, எது கிரவுண்ட் ரிப்போர்ட்டோ அதை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ. நம்ம எல்லாம் பேசுறோம், ஸ்கூல் நல்லா இருக்கு, காலேஜ் நல்லா இருக்கு, அரசு கல்வியில் நல்லா இருக்குன்னு. ஆனா நம்ம பசங்க இது வரைக்கும் யாரையுமே அரசு பள்ளியில சேர்த்ததே கிடையாது. இதுதான் உண்மை. ஏழ்மையா இருக்கவங்க அரசு பள்ளியில சேர்க்கணும். ஆனா அது கருணை அடிப்படையில் இருக்கு. நம்ம திருப்பி சொல்றோம், எங்களுடைய முதலமைச்சரோட தலைமையில் அது கருணை அடிப்படையில், உரிமை அடிப்படையில் மாத்தணும். ஒரு அரசு கல்வி ஒரு ஈக்குவலா, ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்ல, என்னுடைய மகனே என்னுடைய ஸ்கூல்ல போகும்போது ஒரு நல்ல டாய்லெட் இருக்கு, நல்ல கிரவுண்ட் இருக்கு, விளையாடக்கூடிய நல்ல வசதி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது மித்த குழந்தைகளுக்கு இது மாதிரி எப்ப கிடைக்கணும்? ஏன்னா நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன். நீங்க எங்க படிச்சீங்க? நான் அங்கதான் படிச்சு வந்தேன். அல்ல, அந்த காலம் வேற, காமராஜர் காலம் வேற. நீங்க படிக்கும்போது காமராஜர் இருந்தார் முதலமைச்சரா, அப்ப இருந்தது வேற. நீங்க காமராஜர் காலத்துல படிச்சதுனால ஸ்கூல் நல்லா இருந்துச்சு. சோ இங்க குறைகள் இல்ல. இங்க என்ன பிரச்சனைனா, திருப்பியும் சொல்றோம், திருப்பியும் நாங்க பதிவு பண்றோம், அரசு கல்லூரிகளுடைய கட்டடங்கள் சரியாக இல்லை அப்படிங்கறத பதிவு பண்றத நான் பதிவு.